ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இப்போ தான் வந்து குன்றத்தூர் கோவிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தேன். 21 நாள் வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம விரதம் வந்து இருந்திருந்தேன். காலையில் நல்லபடியாக இன்னைக்கு என்னோட விரதம் வந்து முடியுது. இன்னைக்கு ஈவினிங்கோட விரதம் வந்து முடியுது. அதனால சரி முருகரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகரெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பாசிட்டிவாக இந்த வீடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நார்மலாகவே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் எங்களோட லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த் பற்றின சில விஷயங்களை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நான் சொல்கிற விஷயங்களில் இல்லைக்கா இது வரைக்கும் நான் இதை ஃபாலோவே வந்து பண்ணதே கிடையாது, பட் இனிமேல் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட உடம்பை நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறோமா அப்படின்றத வந்து இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை பண்ணலைன்னா இனிமேல் பண்ண போகிறீங்களா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து எப்போவுமே சொல்லாதீங்க. அந்த விஷயம் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற நிமிஷம் மட்டும்தான் நம்மளோடது. நீங்கள் நாளைக்கு நாளை மறுநாள் அப்படியெல்லாம் வந்து போனோம்னா கண்டிப்பாக அது நம்மளோட லைஃப்பில் ஃபாலோவே வந்து பண்ண முடியாது. அதில் நம்ம ரெகுலராக வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காகவும் சரி, நம்மளோட பசங்களுக்காகவும் சரி, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்காகவும் சரி, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறோம். பட் அதுவே நமக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுறது கிடையாது. அவங்களோட உடம்பா வந்து பார்த்துக்கிறதே வந்து கிடையாது. நான் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட இன்ஸ்டாவில் ஒரு ரீல் ஒன்று பார்த்துருந்தேன். அதில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, என்னன்னா நான் என் உடம்பு வந்து நான் சரியாக பார்த்துக்கவே இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு கேன்சர் போல் இருக்குது. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, டாக்டர் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போட முடியலன்னு போகும்போது உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைன்னு நான் டாக்டர்கிட்ட ரொம்ப நேரம் ஆர்கியூ வந்து பண்ணேன். பட் வந்து நான் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. என் உடம்புல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடக்குதுன்னு கூட நான் கவனிக்காமல் ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். அதனால தான் இப்போது கேன்சரோட 4th ஸ்டேஜில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது நார்மல் செக்அப் ஒன்று வந்து எடுத்துக்கணும். நமக்காக இல்லைனாலும் நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளோட ஃபேமிலிக்காக, நம்மளோட ஹஸ்பண்டுக்காக, நம்மளோட குழந்தைங்களுக்காக நம்ம இன்னும் ரொம்ப நாள் வந்து இருக்கணும்ல. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்மளை கவனிச்சுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் எனக்கு இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்ககிட்ட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி குடிக்கிறீங்க? எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் தண்ணி குடித்தாலே ரொம்ப பெரிய விஷயம். தண்ணியே குடிக்க மாட்டேன், சுத்தமாக தண்ணியே குடிக்க மாட்டேன். ஒரு 6 தடவை இது வரைக்கும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கேன். எனக்கு வந்து ட்ரிப்ஸு போடுவாங்க. அப்போ நினைப்பேன் இனிமேல் ஒழுங்காக கரெக்டாக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு நான் வந்து என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த ஹேபிட் எனக்கு தண்ணி குடிக்காத ஹேபிட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு 20 வயசுலேருந்து ஷூட்டிங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுவேன்னா, ஷூட்டிங் போனால் அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணணும். இன்னும் அப்போ என்னோட ஸ்டார்டிங் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வேறு வாஷ்ரூம் போய் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோ ஆர்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, நம்ம புதுசு அப்படின்றதுனால. அப்போது எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. அதனால் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். தண்ணி போனால் தானே நான் தண்ணி குடித்தா தானே நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணியே குடிக்க மாட்டேன். காலையில் நான் வீட்டிலேருந்து 6 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு போனேன்னா நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் 10-10:30 மணி ஆகிடும். 10:30 மணிக்கு வந்து தான் இங்கே ரெஸ்ட் ரூமே வந்து போவேன். இது என்னோட பெரிய ப்ராப்ளமாக வந்துருந்துச்சு. அதனால் என்னோட லைஃப்பில் நான் அப்படியே வந்து பழகிட்டேன். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் தண்ணி குடித்தாலே ரொம்ப பெரிய விஷயம். பட் அதனால் நான் நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து டெலிவரி பெயினை விட அந்த பெயின் ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். தெரியும், அது அவ்வளோ வலிக்கும்னு தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறந்துடும் அந்த வலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் விட்டுருவேன். மறுபடியும் தண்ணியே சரியாக குடிக்கவே மாட்டேன். பட் ஷதன் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தண்ணியே சரியாக குடிக்கிறது கிடையாது. பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு போவார். ஆஃபீஸ் கிளம்பும்போது பெட்ரூமில் இந்த வாட்டர் பாட்டிலில் நீ 2 பாட்டில் வந்து கண்டிப்பாக குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு 2 லிட்டரில்
ஒரு 5 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி குடிக்கணும்னு சொல்லி வச்சுட்டு போவார். ஸ்ரதன் கன்சீவாக இருக்கும்போதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் விட்டுட்டேன். பட் இப்போ எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் வந்து கிடையாது. நான் என்னைக்கு வீட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணணும், அன்னையிலேருந்து நான் என்னோட உடம்பு கொஞ்சமாவது பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியாவது வந்து குடிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்மளோட உடம்புல எந்த பார்ட்ஸுமே வந்து அது வந்து இதாகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியாவது வந்து குறைஞ்சது வந்து குடிங்க. தண்ணி குடிக்க மறக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்து காலையிலேயே ஃபில் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம குழந்தைக்கு ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்து அனுப்புறதுக்கு நம்ம மறக்கிறோமா? தண்ணி பிடிச்சி கொடுத்து அனுப்புறதுக்கு மறக்கிறோமா? இல்லை. சாப்பாடு கொடுக்க மறக்கிறோமா? கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்த்து பண்ணுறோம்ல. அப்போது நம்ம பசங்க வளரும்போது நம்ம அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நம்மளையுமே வந்து பார்த்துக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு விஷயமா வந்து சொல்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு தண்ணி வந்து குடிங்க. அது நம்மளோட உடம்பை ரொம்ப சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸாவது நடங்க. டைம் கிடச்சுன்னா ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கூட நடங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக நடக்கிறதே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி நம்ம நடந்துக்கிறோம். பட் வந்து நம்ம வெளியில் ஒரு மாடியிலையோ இல்லைனா வந்து பக்கத்தில் ஏதாவது பார்க் இருந்துச்சுனாலோ ஒரு 20 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதை தாண்டி நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து நல்லது. ஸ்ரதனை வந்து நான் சிலம்பம் வந்து போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை சிலம்பமில் விட்டுட்டு பக்கத்துலேயே பார்க் இருக்கும். அந்த 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே சும்மா வாக்கிங் போவேன். பாட்டு கேட்டுட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த 1 ஹவர் வந்து நடக்கிறதே வந்து தெரியாது. அப்படியே வந்து போயிடும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஒரு நாள் பண்ணுறேன், ஒரு நாள் பண்ணுறதில்ல. வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கலாம், வீட்டுக்குள்ளேயே நடக்கிறேன். நம்ம வந்து வாக்கிங் கவுண்ட் பண்ணுறது மட்டும் விஷயம் கிடையாது. நம்ம வெளியில் அந்த வெளிக்காற்று நம்ம மேலே படும்போது நமக்கு ஒரு ஒரு எனர்ஜி வந்து கண்டிப்பாக அது கிடைக்கும். அது நம்மளோட மைண்டையும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம். இந்த வீடே தான் எனக்கு வந்து இந்த மாடி இருக்குது. சாயங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது வந்து நடக்கிறேன். 10 to 15 மினிட்ஸாவது நடக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வந்து பண்ணுங்கள். சாயங்காலத்தில் முகம்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு மேலே மாடியில் பூ இருக்கும், அதெல்லாம் பறித்து கொஞ்சமாக தான் இருக்கும், கட்டி தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த வாக்கிங் வந்து சும்மா நடப்பேன். அது எப்படி இருக்கும்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக அப்போ அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியான டேவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அது நம்மளோட உடம்பையும் சரி நம்மளோட மனசையுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும், பொழுதனைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் பக்கத்தில் பார்க் இருந்துச்சுன்னா நடந்து போயிட்டு வாங்க. இல்லை ஈவினிங்கில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்குற மாதிரியாவது வந்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஃபோன்லலாம் ஆப் இருக்குது. நம்ம எத்தனை ஸ்டெப் வந்து நடந்திருக்கோம், ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்டெப் வந்து நம்ம நடந்திருக்கோம் அப்படின்றத அது வந்து கால்குலேட் வந்து பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்டெப் வந்து நடந்திருக்கோம், நாளைக்கு இவ்வளோ ஸ்டெப் நடக்கணும். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ஸ்டெப்பாவது வந்து நடக்கணும்னு சொல்கிறாங்க, நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு. நம்ம எல்லாருமே டெய்லி சாப்பிட்றோம், ஆனால் எல்லாமே ரொம்ப சத்தானதாக சாப்பிட்றோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. சமைக்கிறோம், பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம், பசங்களுக்கு இது கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி நம்ம ஒன்று செய்கிறோம். பட் நமக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்து சாப்பிடுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருந்த பழைய சாதம் மீந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு சாதம் இருக்குன்னு தயிர் ஊற்றியோ இல்லைனா வந்து சும்மா உப்பு போட்டோ நம்ம வந்து அந்த பழைய சாதத்தை வந்து சாப்பிட்றோம். பழைய சாதம் நல்லது தான், இருந்தாலும் ரொம்ப பழசாகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதை எல்லாமே நம்ம சாப்பிட்றோம். நம்ம பசங்களுக்கு அதை நம்ம கொடுப்போமா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம மட்டும் ஏன் சாப்பிட்றோம்? அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால நம்ம வந்து சாப்பிட்றோம். சொல்லுவாங்கள்ல, நம்ம உடம்பு ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது, வேஸ்ட் ஆகிற பொருளெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். நம்ம ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாதுல்ல. நம்மளும் நம்ம பசங்க நம்ம ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு மனுஷங்க தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீதி ஆகாமல் சமைங்க. சப்போஸ் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. அடுத்த நாள் செய்யும் போது பார்த்து வந்து செஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு பிளான் வந்து ஆக்சுவலாக வந்து போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, நான் எப்போ ஷூட்டிங் போகிறத ஸ்டாப் பண்ணணும் அதுலேருந்து ஒரு விஷயமும் வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன். அதில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது பசங்களுக்கு வந்து கொடுக்கணும். டெய்லி சாப்பாட்டில் கீரை வந்து சேர்த்துக்கணும். இதை நான் வந்து வாரத்தில் 7 நாளா, இந்த 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 4 நாளாவது வந்து ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக 2 பொரியலாவது இருக்கணும்னு பார்த்துப்பேன். முட்டை செய்கிற அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு பொரியல், ஒரு கீரை, அதுக்கப்புறம் ஒரு முட்டை, இந்த மாதிரி வந்து பார்த்துப்பேன். அக்கா இவ்வளோலாம் சமைக்கிறதுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப அடிப்படுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்குற காசு நம்மளோட
ஃபுட்டில் வந்து போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம மொத்தமாக கொண்டு போய் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறத விட அதை விட இது வந்து செலவு வந்து கம்மியாக தான் ஆகும். நான் நாளையிலேருந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நாளையிலேருந்து காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே வீட்டில் எல்லாருக்குமே ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கண்டிப்பாக போட்டு கொடுக்குறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்பவுமே இட்லி தோசை இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறது, ஏதாவது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இட்லியே செய்கிறேன் இல்லை தோசையே செய்கிறேன்னா ஒரு பயிர் தோசை, சுண்டல் தோசை, இல்லைன்னா வரகரிசி தோசை, கம்பு தோசை, இந்த மாதிரி ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்குறேன். இவர் காலைல ஆஃபீஸ் போகிறாரு, அதனால் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது இது மாதிரி என்ன சொல்கிறது, மில்க் ஷேக் மாதிரி ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்குறேன். பனானா மில்க் ஷேக்கோ இல்லைனா மாம்பழம் மில்க் ஷேக்கோ இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் போட்டு ஜூஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா காலையில் நம்ம இட்லி தோசைலாம் செய்கிறோம், நல்லது தான், இல்லைலாம் நான் சொல்லலை. ஆனால் இது மாதிரி டெய்லி இதையே எடுத்துக்காமல் அட்லீஸ்ட் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் சேஞ்ச் பண்ணேன்னா நல்லா இருக்குன்றது எனக்கு வந்து தோணுச்சு. அதே மாதிரி காலையில் ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுட்டு போகிறதுனால பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சில பசங்கள்லாம் சாப்பிட்றதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஜூஸாக போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க காலைல குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்து போவாங்க. ஒரு 11 மணிக்கு ஏதாவது வந்து சுண்டலோ சாலடோ இந்த மாதிரி 7 நாள் இருக்குன்னா நான் சொல்லியிருக்கேன் 7 நாளைக்கும் ஒரு பயிரில் அவங்களுக்கு வந்து சாலட் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ஸ்ரதனும் வளர்றான், தேவேஷும் வளர்றான், நான் வீட்டில் இருக்கேன், இவர் இருக்கார், எல்லாருமே ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், இதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஓடுறோம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு. அட்லீஸ்ட் டெய்லி கீரை வந்து சேர்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு 2 வந்து பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுக்குறீங்க, இல்லை 2 முட்டை போட்டு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு முட்டை போட்டு நீங்களாவது வந்து சாப்பிடுங்க. நானுமே அந்த தப்பை நிறைய வந்து பண்ணுவேன், இல்லை இது இருந்தால் பசங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு யோசிப்பேன். பட் நம்ம பசங்க சாப்பிடுவாங்க, ஆனால் நம்ம பசங்களுக்கு நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாவது எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்றது இப்போ கொஞ்சம் நாளாக வந்து தோணுது. அதனால் அவங்களுக்கு 2 முட்டை போட்டு கொடுத்தா கூட நான் ஒரு முட்டையாவது அட்லீஸ்ட் வந்து நான் எனக்காக வந்து சேர்த்துக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தூக்கத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்னை எல்லாரும் கேட்குறதுனால நீ தூங்குவீங்களா இல்லையா, காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, நைட்டு எத்தனை மணிக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் தேவேஷ் புட்டிக்கு எப்போ 12 மணிக்கு மெசேஜ் வந்தாலும் உடனே ரிப்ளை பண்ணுவேன். சாரிக்கு காலைல 3 மணிக்கு வந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன். அக்கா நீங்கள் தூங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முன்னாடியெல்லாம் வந்து தூக்கத்தெல்லாம் பார்க்க மாட்டேன், 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு மறுபடியும் காலைல 3 மணிக்கு ஆக்டிவாக இருந்துருச்சு என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே நான் ரொம்ப ஆக்டிவாக தான் வந்து இருக்கேன். பட் என்னன்னா நான் இப்போ இருக்கேன், பட் ஃப்யூச்சரில் இதே மாதிரி இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வேலை இருந்துச்சுன்னா நைட்டு 10 மணி மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இப்போலாம் 9-9:30 மணிக்கெலாம் தூங்கிடுவோம் எல்லாருமே. எவ்வளோ வேலை இருந்தாலும் அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிவிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிடுறேன். மதியத்தில் காலையில் வந்து 4 o'clock எழுந்திரிக்கிறேன்னா மதியத்தில் இப்போலாம் முன்னாடியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஷதனை தூங்க வச்சுட்டு அடுத்தது வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பட் இப்போலாம் அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வரலனாலும் கண்ணை மூடி வந்து படுக்கிறேன். சில டைம் என்னையும் மீறி நான் தூங்கிடுவேன். அதனால் கண்டிப்பாக தூக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு வந்து தூங்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாகும்னு சொல்கிறாங்க. தூங்கும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, மதியத்தில் தூங்கி எழுந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப நேரம் 2 hours 3 hours தூங்கணும்லாம் இல்லை. நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே என்னை மறந்து தூங்கினேன் அப்படின்னா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆகிடுவேன். அந்த மாதிரி ஷதனோட சேர்ந்து இப்போல்லாம் மதியத்தில் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் எழுந்திரிச்சு நான் வேலை எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் எக்ஸசைஸாக எதுவும் பெருசாக வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் அது ரொம்பவே நல்லது, யோகா பண்ண சொல்கிறாங்க. பட் அதுக்கெலாம் நமக்கு டைம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம நினச்சா வந்து இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். எக்ஸசைஸ்லாம் எதுவுமே உங்களுக்கு பண்ணவே பிடிக்கல, பண்ணவே தெரியலனா கூட ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக வந்துடுங்க. அந்த 10 நிமிஷம் நீங்கள் அமைதியாக எந்த வேலையும் செய்யாமல் உங்களுக்கான டைமாக நீங்கள் அந்த 10 நிமிஷம் எடுத்துக்கும் போது நிஜமாவே உங்களுக்கு அடுத்தடுத்த வேலையெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறதுக்கு ஒரு பவர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் இதை என்னோடய லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க அப்படின்றது. கெட்ட பழக்கம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறது என்னென்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா யாருக்கிட்டையும் கால் பண்ணி பேசாதீங்க. யாருக்கிட்டையும் கால் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா நம்ம அடுத்த மூலியமாக கால் பண்ணி ஒருத்தங்கிட்ட நம்ம பேசுவோம்ல, நம்ம 10 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, அந்த 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசுறதுனால வேற ஒருத்தவங்களோட கதையெல்லாம் நம்ம காதுக்குள்ளே வந்து வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
இவங்க உன்னை பற்றி அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும். இதனால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இன்னொரு விஷயம், அடுத்தவங்களோட கதை நமக்கு எதுக்கு? நான் இப்போலாம் யாரோடையும் பேசுகிறதே வந்து கிடையாது. நான் ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அது யாராக இருந்தாலுமே சரி. ஏன்னா நம்ம சில பேரோட ரொம்ப க்ளோஸாக வந்து பேசுவோம். பேசும்போது நம்ம அவங்கள வேறு மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருப்போம். பட் அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. பண்ணும்போது ஓகே இவங்க இவ்வளோதான் அப்படின்னு தெரியுதுன்னா நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பேசாமலாம் நீங்கள் வந்து இருக்காதீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் பேசுகிறதோ, இல்லை அவங்க கால் பண்ணால் ரொம்ப நேரம் பேசுகிறதோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கும் நல்லது, ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்குமே ரொம்ப நல்லது. நம்ம ஏன் ஒருத்தங்களோட பேசி என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாமே. நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக வந்து நம்ம இருக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் நிஜமாவே இப்போலாம் யாரோடையுமே கால் பேசுகிறதே வந்து கிடையாது. ஒரு 2 வீக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மாவுக்காவது ஃபோன் பண்ணி பேசுவேன். இப்போலாம் வந்து பேசுகிறேன். அம்மா சொல்லுமா என்ன பண்ணுற இது பண்ணுற அவ்வளோதான். என் தங்கச்சிக்கிட்டே பேசுகிறேன். பரணி என்னடி பண்ணுற, அவளாக கால் பண்ணுறா, என்னடி ஃபோனே பண்ண மாட்டேற அப்படின்ட்டு தேஷ்விகாவை வீடியோ காலில் பார்க்குறதுக்காக வந்து பேசுவேன். பட் இப்போலாம் வந்து நான் என்னை இன்னும் பிஸியாகிக்கிட்டேன். எனக்கு அடுத்த விஷயங்கள் பண்ணணும், நான் இன்னும் நிறைய ஓடணும், நிறைய சம்பாதிக்கணும், என் பசங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், என் வீட்டை நான் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக பார்த்துக்கணும். நான் அடுத்தவங்களோட 1/2 மணி நேரம் பேசுறதுனால அவங்க கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்றதுனாலயோ, என் கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்றதுனாலயோ எந்த பலனுமே கிடைக்க போறதில்ல. எனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா நான் கடவுள்கிட்ட சொல்லிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு நிஜமாவே எனக்கு டைம் இல்லை. நான் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டேன். சில விஷயங்கள்லாம் சில டைம்ல நம்ம ரொம்ப காயப்படுத்தும். சில பேரோட நம்ம ரொம்ப க்ளோஸாக வந்து இருப்போம். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ளோஸாக இருக்காங்கன்னு நம்ம நம்பி தான் வந்து இருப்போம். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்பாவோ, சின்ன ஒரு விஷயமாவோ கேட்கும்போது, இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதே, இல்லை இல்லை அப்படி கிடையாதே அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவங்களாம் இப்படி தானே அப்படின்னு அப்போ தோணும்போது, இல்லை நீயே அவங்களோட ஓவராக வந்து கனெக்ஷன் வந்து ஆகுறதுனால தானே அவங்க ஒரு விஷயம் உனக்கு சொல்லலை அப்படின்னா உனக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகுது. நம்ம யாரோடையும் எந்த எதிர்பார்ப்புமே வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது. ஆனால் நம்ம ஒருத்தர்கிட்ட அதிகமாக பேசுறதுனால தான் நிறைய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. நான் ரொம்ப நாளாக அதை என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்ச நாளாக விட்டுட்டேன். பட் இனிமேல் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்களில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எதெல்லாம் ஃபாலோ பண்ணலை, இனிமேல் எதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.